ஹலோ மக்களே 465 எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட் செட்டிங்ல இந்திரா ஆசரம் புக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ராத்திரியே ஆயிருச்சு. ஆனா இந்திரா நல்லா சுறுசுறுப்பா படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா தம்பி ஆசர டென்ஷன் ஆகுறான். அண்ணா இதெல்லாம் என்னன்னா புக் இதெல்லாம் படிக்க எரிச்சு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்திரா எக்கச்சக்கமா படிச்சு முடிச்சிட்டான். ஆனா ஆசர 2-3 தான் படிச்சிருக்கான். அவன் அப்பா இதுக்கு இவ்வளவு காலத்தை எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதாண்டா நின்ச்சு எல்லா வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்திரா அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஆசரோட சத்தம் இல்ல என்னன்னு எட்டி பார்க்கான். பார்த்தா அவன் படுத்தே தூங்கிட்டான். அதுல உன்னை தம்பிக்கு ஒரு போர்வையை போத்தி விட்டுட்டு அவனும் புக்கை படிக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா நிஞ்சிட்ஸும் அப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணனும் தம்பியும் போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒன்னு இந்திராக்கு ஏதோ ஒரு மீன் சிக்கிரிச்சு போலுக்கு டே ஆசரா பார்த்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஆசர தண்ணிக்குள்ளேயே குதிச்சிட்டா மீனை பிடிக்க போறான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஆசர குதிச்சுக்கிட்டு மீனை எடுத்துட்டு வரான். அண்ணன் மீனை பிடிச்சி என்ஜாய் பண்றான். பார்த்தா ஆசராக்குள்ள கயிறுல ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டு போகுது. அண்ணன் உங்களதோட என் ரொம்ப பெருசா இருக்கும் போலுக்கு அதான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆசரா உடிச்சுக்கிட்டு வெளியே இழுக்கானுங்க அவனுங்க. பார்த்தா என்னன்னு பார்த்தா சத்தமே இல்லாம கிடக்கு. என்னன்னு போயிட்டு ஆசரா பார்க்கான். பார்த்தா அது வெறும் கட்டை தான். இந்த கட்டை தான் இருந்துச்சான்னு சொல்லிட்டு ஆசரா அப்படி சோகமாகறான். சடனா ஒரு நிஞ்சிட்ஸோ போட்டு அதையும் மீனா மாத்திட்டான் இந்திரா. அண்ணா நீ பெரிய மீனா மாத்திட்டானா நீ வேற லெவல் அண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ணன் என்னென்ன பண்ண எப்படி மீனா மாறிச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை தட்டிலாம் பார்க்க உண்மையான மீனான்னு சொல்லிட்டு உன்னை பின்னாடி ஹொகரமா பேசிட்டு இருக்காரு. என்னோட முழு நோக்கமே இந்த நின்ச்சு கிரியேட் பண்ணி எல்லா மக்களையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான்ட்டு ஒரு ஹெல்த்தி பாடி இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பிரிச்சுவல் அவனுக்கு தானா வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இந்திரா அவன் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சான். அந்த நின்ச்சுவே மாத்தினதே அவன் தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா ஒரு நின்ஜுட்ஸு ட்ரை பண்ணி நெருப்பு வர வச்சுட்டான். உன்னை ஆசிரம் மறந்துட்டான். அண்ணா எப்படின்னா வர வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தொட்டு பார்க்க அவன். உன்னை அண்ணன் கையை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். எப்படின்னா நெருப்பு வர வச்சா எப்படின்னா நெருப்பு வர வச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னோட சக்கராவை நல்லா கம்பைன் பண்ணி கொண்டு வந்தா அதனாலதான்டா இப்பெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கான். அவன் அண்ணன் கையை தட்டிலாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு கையும் கம்பைன் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணா இந்த மாதிரிலாம் உருவாகும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு பிறந்தாண்டா சைன் சொல்றான். இது ஒரு ஜுட்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சைனு ஜுட்ஸுவா என்னன்னா பேசுற. ஆனா நீ உண்மையிலே வேற லெவல் அண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹொகரமா பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா நம்ம அம்மா கிரியேட் பண்ண பவர் மாதிரி இவனு கிரியேட் பண்ண முழிக்காரு அவரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் சண்டை புள்ள ஒரு சைன் ஒரு ஜுட்ஸோ கூட கிரியேட் பண்ணிருக்க மாட்டாரு. இவன் புதுசா கிரியேட் பண்ணோன்னே அவருக்கு லைட்டா பயம் உண்டாகுது. இந்திராக்கு இப்ப வெறும் 10 வயசு தான் ஆச்சு. அப்பமே ஒரு நின்ச்சு கிரியேட் பண்ணா. அந்த நின்ச்சு டைம்ல அவன் ஒரு ஜீனியஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நின்ச்சு ஒரு ஆளுக்கா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். பார்த்தா ஒரு நின்ஜுட்ஸோ போட்டு நெருப்பு வர வைக்கிறது அப்படி வயல்ல தண்ணி பாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தனும். இந்திரா ஒவ்வொருத்தருக்கும் ஜுட்ஸு சொல்லி கொடுத்தனால எல்லாரும் ஒவ்வொரு திறமையில உண்டானாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஒரு முட்டாள் அப்பா அவனை சுத்தி நிறைய சதி வேலைகள் நடந்தது எனக்கு தெரியாமலே போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா அந்த சதி வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். எப்பவுமே என்னோட பையன் இந்திராவை தான் நோட்டை விட்டுருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா இந்திரா ஒரு மாதிரி தண்ணி மித்திக்கிட்டு இருக்கான். இங்க ஆசராவும் சக்கராவை கிரியேட் பண்ணி ஏதாச்சும் உடைக்கலான்னு பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த சக்கரா அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பார்த்து வெடிச்சு செதறதான் அவன். அண்ணா இப்படி உடையும் நினைச்சு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உன்னை இந்திரா சொல்லிட்டு இருக்கான். டே சக்கராவை கண்ட்ரோல் பண்ணல பார்த்து கண்ட்ரோல் பண்ணா சம்பந்தம் இல்லாம கண்ட்ரோல் பண்ணா வெடிச்சு செதறிடும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி மத்தவங்க மாதிரி நம்ம கிடையாது. நம்மளுக்கு இருக்கல அதிக சக்கரா உண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்திராவே நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். டே நின்ச்சுல உன்னோட இன்வென்ஷன் எல்லாம் வேற லெவலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அது எனக்கு தெரியும். ஆனா இப்படி பண்றதுலாம் நல்லதுக்கா என்னன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு ஹொகரமா கட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு நல்லதுக்காண்டி தான் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா ஜூட்ஸையும் ஒன்னொன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுவே ஒரு காலகட்டத்தில் வெப்பன் ஆயிருச்சுன்னா அந்த உலகத்துக்கே பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்திரா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கிற பார்த்து நான் மிரண்டுதான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இவ்வளவு சின்ன வயசுல உன்னால இவ்வளவு கணம் யோசிக்க முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு அவரு. உடனே அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்திரா ஒன்னு தெரிஞ்சுக்க காலத்துல என்ன இது நடக்க வேண்டியது இருக்கோ அது நடந்தே தீருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதை நம்மளால நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சக்கராவை யூஸ் பண்ணி வெப்பன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம சக்கராவை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம கத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா இந்திரா தனியே போய் காட்டுக்குள்ள ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஜெட்ஸு அங்கதான் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். இந்திராவுக்கு தான் சக்கராவை அசால்ட்டா நோட் பண்ணிடுவானு. ஜெட்ஸு வந்து அசால்ட்டா நோட் பண்ணிட்டான். நீ தான் எங்க அம்மாவோட பவரை வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. யாரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் இந்திரா. டே நான் எப்பவுமே ஒன்ன தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சத்தம் வருது. ஆனா ஜெட்ஸு கண்ணு முன்னாடி வர மாட்டேங்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்திரா வீட்டுல கட்டுறாங்க. சேடக்கலாம் ஜுட்ஸு போடுதான். பார்த்தா 4 பேரை இறக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆசிரம் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கான். நானும் காட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா குதிச்சுக்கிட்டு போனதான். பார்த்தா ஒன்னு செத்த மாதிரி அடிக்கிட்டு கிடக்கு. நம்மால் நருட்டோவெல்லாம் மிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திராவும் ஆசிரமும் சேர்ந்து டைஜுட்ஸு பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்திரா ஒரே அடியில அடிச்சு ஆசிரம் அடிச்சு வீசிட்டான். இது போதும் சொல்றாரு அவர் ஃபுட்டாமி. டே ஆசுரா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்திரா கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இந்திரா அண்ணா நீ உண்மையில வேற லெவலா இருக்கா. நீ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கான். சடனா மணி அடிக்காங்க. இன்னைக்கு ட்ரெயின் டைம் ஓவர் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டைசரோ கூட விளையாட போறேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போயிட்டான் ஆசுரா. இந்திரா சொல்றான் அப்பா நான் மலை மேல போய் ட்ரைனிங் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஃபுட்டாமி சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் இந்திரா உங்க பவருக்கு ஈக்குவலா வந்துகிட்டு இருக்காரு. அவர் உண்மையில வேற லெவல் சொல்லிட்டு இருக்கான் ஃபுட்டாமி. ஹொகரமா கேட்காரு ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. எப்படினாலும் ஒரு நாள் இந்த நின்ஷு நீங்க ஒருத்தர் கையில கொடுத்துட்டு போகணும். ஒன்னு மொத பையனை சூஸ் பண்ணணும் இல்ல ரெண்டாவது பையனை சூஸ் பண்ணணும். எப்போங்க மொத பையன் தானே நல்லா பெஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. மாஸ்டர் இந்திரா பிறக்கும் போது நின்ஷுல மாஸ்டரா தான் இருக்காரு. அதனால பிரச்சனை கிடையாது. நின்ஷு நல்லா வழிகாட்டி கொண்டு போறதுக்கு இந்திரா தான் சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஆசிரவா கட்டுறாங்க. அப்பதான் ஆசிரா பசங்க கூட எல்லாம் விளையாட வந்துட்டான். ஆசிரா சொல்லிட்டு இருக்கான் எப்பனா அந்த ட்ரைனிங் முடியும் உங்க கூட விளையாட வரும்னு சொல்லிட்டு சந்தோஷமா நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். டே நல்லா கீழே பாருன்னு சொல்லிட்டு இருக்கான்.
பார்த்தா ஒரு காட்டு பண்ணி தடங்க இருந்துகிட்டு இருக்கு. என்னது இதுன்னு சொல்லிட்டு ஆசரா கிட்ட இருக்கான். டே இது ஒரு காட்டு பண்ணியோட தடம், இந்த இடத்த வந்து நிறைய இடத்த சேதப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. உடனே டைசன் சொல்றான் நம்ம அது கதையை முடிக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கதையை எப்படின்னா நம்ம முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆசரா சொல்றான். டே ஆசரா நீ இருக்கல நாங்க ஏன்டா பயப்படணும், உன்கிட்ட தான் நின்சு இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஆசரா நின்சுல நீ தான் வேற லெவல் பண்ணிய, வாங்க நம்ம போன்னு சொல்லிட்டு காட்டுக்கு பண்ணி வேட்டையாட போயிட்டானுங்க அவனுங்க. பார்த்தா இந்திரா தனி ரெண்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் வந்து நோட் பண்ணிட்டான். சடனா இந்திரா குணயத்துக்கு விசிறான். டே நீங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே சொல்றான் நான் வந்து நீ கண்டுபிடிச்சியா, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் ஜெட்ஸ். பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் ஒரு வழியே வெளியே வரான். டே நீ ஒரு குழந்தையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன இருக்குன்னா நீ ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு கேட்க இந்திரா. டே நீ உண்மையிலே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க, நின்சுக்கு கிரேட் பொட்டன்ஷியல் ஓன்ட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் ஜெட்ஸ். ஆனா உண்மையான பவர் ஒண்ணு நீ அவைக்கனே பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னோட பவர் வந்து இதெல்லாம் கிடையாது, இதுக்கு மேலையும் போன்னு சொல்றான் அவன். ஆனா அந்த பவரை ஓபன் பண்ணனும் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான். நீ வர யாரடா என்ன பத்தில உனக்கு எப்படா தெரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, உன்னோட பவர் அவைக்கன் பண்ணும் அதான் முக்கியம் சொல்றான் பிளாக் ஜெட்ஸ். பவர் அவைக்கனாதான்டா என்னோட ட்ரீம் நிறைவேறும்னு சொல்லிட்டு இருக்கான். பவரை எப்படி அவைக்கன் பண்ணு உனக்கு சொல்லணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரைனிங்ல உனக்கு பத்தாதுன்னு சொல்றான். நீ நேசிக்கிறவங்களை இழந்தா மட்டும்தான் அந்த பவர் கிடைக்கும்னு சொல்றான். உனக்கு பிடிச்சவங்க யாராச்சும் இறந்தாங்கன்னா உனக்கு அந்த பவர் அவைக்கனாகும் சொல்லிட்டு இருக்கான். டெஸ்ட் பண்ணி பாத்துருமோன்னு சொல்லிட்டு இருக்கான். டே நீ என்னடா பண்ண போற சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பிளாக் ஜெட்ஸ் அங்க இருந்து மறைதான். பிடிச்சவங்க இறக்கணும்னு சொன்னானே இவன் ஆசிரம் எதுவும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டான் இந்திரா. இங்க ஒரு பக்கம் இவனை பண்ணியை தெரிய வேகமா போறாங்க. பார்த்தா ஷீரான்னு ஒரு நாய் இருக்கும்ல அதே மாதிரி இங்க ஒரு நாய் இருக்கு. அது இந்த பண்ணி இருக்க இடத்துல போய் கத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தா காட்டு பண்ணி வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து துரத்த ஆரம்பிச்சுட்டு பயந்துட்டு ஓடுறானுங்க. ஆசிரவை துரத்திக்கிட்டு தான் போகுது. இந்த ராக்கை யூஸ் பண்ணி கதையை முடிச்சு சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு போறான். அந்த ராக் மேல போய் நிக்காம பார்த்தா அந்த கல்லெல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டு ஆசராவே செதறிட்டான். ஆசரா இருந்தாலும் தப்பிச்சு ஓடுதான். ஆனா அந்த பண்ணி விட மாட்டேங்குது, எல்லாத்தையும் உடச்சிட்டு வருது. ஆனா இது சாதாரண பண்ணி மாதிரி இல்லையே, இது இவ்வளவு ஃபோர்ஸ் எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் உள்ள இருந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தா ஆசரா தடிக்கி உழுதான். உனக்கு டைசன் கத்துறான். டே உன்னோட நின்சு யூஸ் பண்ணி அது கதையை முடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அவனுக்கு தான் நின்சுவே போட தெரியாத, கை காலெல்லாம் ஒரு மாதிரி நிரழுது அவனுக்கு. டே ஆசரா பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பண்ணி வெறுகுண்டு போய் நின்றுகிட்டு இருக்கு. பார்த்தா சடனா இவனை காப்பாத்துறதுக்காண்டி ஹீரோ வந்து உள்ள விழுந்துட்டு பார்த்தா ஆசராவே அதை அடிச்சு வீசுது. பார்த்தா ஆசரா காப்பாத்த இந்திரா மாசா வந்து நின்றுகிட்டு இருக்கான். ஆசரான்னு சொல்லிட்டு டே நீ இங்க இருந்து போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்னோட தம்பி நீ என்னடா பண்ண போறன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். சடனா லைட்னிங் பிளேட் பவர் யூஸ் பண்ணிட்டான் அவன். பாஞ்சிட்டு வந்து பண்ணிய ஒரு போடு போடுதான். பண்ணி ரெண்டு துண்டா போயிருச்சு. அண்ணா இங்க பாரு அண்ணா அப்படின்னு சொல்றான் அவன். பார்த்தா ஹீரோ செத்துருச்சு. ஹீரோ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி தான்டா இப்பெல்லாம் பண்ணுச்சு, இதெல்லாம் கவலைப்படாத சொல்லிட்டு இருக்கான் அவன். அழாதான் சொல்லிட்டு கண்ணை தொடச்சு விடுதான். உடனே ஆசுரா சாக்காகிறான். அண்ணா உன் கண்ணை பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா சரிங்கன்னு வைக்கன் ஆயிருச்சு. இது அவன் சொன்னானே அதுவா இருக்கும்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறான் இந்திரா. டே நீ இங்கதான் இருக்குன்னு தெரியும், என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் இந்திரா. ஒண்ணுமே பண்ணல, உன்னோட பவர் வெளியே கொண்டு வந்தேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கான் செட்சு. டே இந்த கண்ணை யூஸ் பண்ணி உண்மை என்னன்னு உன்னால பார்க்க முடியும் சொல்லிட்டு இருக்கான். நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு சடனா மறைஞ்சு போயிட்டான். பார்த்தா இந்திரா முழிக்க யாருடா இவனுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நாள்கள்லாம் போய்கிட்டே இருக்கு. பார்த்தா இந்திரா நல்லா வளர்ந்துட்டான், ஆசுரம் நல்லா வளர்ந்துட்டான். பார்த்தா இந்திரா அவனோட சரிங்கன் யூஸ் பண்ணி ஒருத்தனையும் தொழிச்சு எரிதான். இங்க ஆசுரம் அண்ணன் சண்டையை பார்த்து மிரண்டு நிக்கான். பார்த்தா தம்பியே நொறுக்கி எரியுதானுங்க. டேய் நீங்க நல்லா ட்ரைனிங் எடுக்கணும்டா ஆசுரா, உனக்கும் சேர்த்தான் சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்படியே போனீங்கன்னா நின்சில் நல்லா திறமை வந்தாலும் உன்னால ஆக முடியும் சொல்லிட்டு இருக்கான் இந்திரா. சரி என்னன்னு சொல்றான் அவன். ஃபுட்டாமி சொல்லிட்டு இருக்கான் மாஸ்டர் இந்திராவோட சரிங்கன் அவைக்கனதுல இருந்து அவர் வேற லெவலா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் நல்லா டிசிப்ளினாவும் இருக்காரு, எல்லாத்தையும் நல்லா கைட் பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். எந்த சமயத்தினாலும் இவர் நின்சு டேக் ஓவர் பண்ணாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனா ஹொகராமுக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு, இவன் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கடினமா இருக்கானு சொல்லிட்டு. அதுபோல வெளியே ஆசுர தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் இந்திரா உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்லா எங்க இருந்தாலும் எல்லாத்துக்கும் நல்லா சொல்லி கொடுக்காரு, அவர் உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரீசென்ட் டைம்ல அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாரு, ஏன் அப்படி பண்றாருன்னு தான் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் எல்லார்ட்டையும் நல்ல விதமா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இந்திரா வந்து ஒரு வெற்றியாளனா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, அவரெல்லாம் நான் வழிபட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நேரம் மாஸ்டர் இந்திரா வந்து ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாரு, அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. மாஸ்டர் ஆசராக்கு வந்து மென்மையான மனசு இருக்கு, ஆனா அவர்கிட்ட ஸ்கில் இல்ல, அதானடா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறானுங்க அவனுங்க. பார்த்தா இந்திரா அவன் பாட்டுக்கு ட்ரைனிங் கிளம்பிட்டாங்க இருந்து. அண்ணா நீ எப்போ போல ட்ரைனிங் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமான்னு சொல்றான். நானும் உன் கூட வரலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல நான் தனியா தானே ட்ரைனிங் எடுக்க போறேன், நான் அப்புறம் உன்னை கூட்டு போட்டோம்னு சொல்லிட்டு கேட்காம இந்திரா சரின்னு சொல்றான் அவன். கரெக்ட் தான், உன்னோட ஸ்கில் அளவுக்குலாம் நாளா வந்து நிக்க முடியாது, நீ தனியா போய் ட்ரைனிங் எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆசுரா. அண்ணா அது மாதிரி உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். மத்தவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கணும், கொஞ்சம் மென்மையா நடந்துக்கணும்னு சொல்றான் அவன். சீரியஸ் ஆனா மத்தவங்க எல்லாம் காயப்பட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் அதை பத்தி சிந்திக்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்திரா தனியா போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே கத்துறான். டே நீங்க இருக்க எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை வெளியவான்னு சொல்றான் செட்சுவா. நல்லா மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா நான் கொஞ்சம் மாறிட்டேன்னு சொல்றான். அந்த கண்ணை நீ எப்பமாச்சும் யூஸ் பண்ணிருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பிளாக் செட்சு. இந்திரா முறைக்கான். என்னைய பார்த்தலாம் முறைக்காத, நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும், உனக்கு இந்த கண்ணு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நான் இது கூட உனக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்திரா. ஏன்னா அந்த கண்ணை அவைக்கானதுல என்னாலதானு சொல்லிட்டு இருக்கான் அவன். இந்த கண்ணை வச்சு ஃபியூச்சர்ல உள்ள நின்சுவே உன்னால கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீ ஒரு ஸ்பெஷல் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆசுராவெல்லாம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, ஆனா ஒன்னால ஹேண்டில் பண்ண முடியும், மாஸ்டர் ஹொகரமா மாதிரி தான் நீனும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னோட பவர் வந்து ஒரு நாள்னா ஒரு நாள் உங்க அப்பா கூட நிகரா இருக்கும், உங்க அப்பா கூட சண்டை போடுற அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு சடனா உடம்புல பாஞ்சு போயிட்டான் அவன். நல்ல உன் கூட இணங்கி எவனுமே கிடையான்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் ஜெட்ஸு. பார்த்தா அவன் மனசுக்குள்ளதான் அவன் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்திரா தனியா போய்
ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா எல்லாமே அடிச்சு நொறுக்குதான். எனக்கு ஈக்குவல் இங்க எவனுமே கிடையாதான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்திரா. உடனே ஆசிரா முழிக்கான், என்னடா அண்ணன் இவ்வளவு கடுமையா நடக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்திரா எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டு அவன் பாட்டுக்கு தனியா நடந்து போய்கிட்டே இருக்காங்க இருந்து. அண்ணா ஏன் அண்ணா இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இந்த அதை பத்தி யோசிக்கன்னு சொன்னீங்களா, எதுக்கு எல்லாத்தையும் இப்படி போட்டு அடிக்கன்னு சொல்லி கேட்காம, டே உன்ட சரிங்கன்னு கிடையாது, அதனால உனக்கு இதை பத்திலாம் புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்திரா. பவர் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் நின்று என் கைக்கு வரும், அப்ப அந்த உலகத்தை நான் மாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு என்னோட ட்ரீமை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அப்படியே ஆசுரா மிரண்டுட்டான். பார்த்தா அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் மேல இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்து see you bye.